படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து வாழ்வடைய பண்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் இறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித வாரத்தின் பெரிய வியாழன். இன்றுதான் திரு அவையினை நற்கருணை வழியாக இயேசு ஏற்படுத்திய மாபெரும் நாள். இதில் இயேசு தானே பழிபொருளாக மாறப்போவதை முன்கூட்டியே தன் உடலாலும் இரத்தத்தாலும் எண்பித்து காட்டியிருக்கின்றார். இன்று இயேசு பணி குருத்துவத்தை நிறுவி அதனை எவ்வாறு வாழ்ந்து காட்ட வேண்டுமென்று தன் சீடர்களின் பாதங்களை கழுவி புதிய அர்த்தம் கொடுத்தார். மேலும் திரு அவையின் மறைபொருளை குறித்து காட்ட இந்த நாளில் சிறப்பு காணிக்கை எடுக்கப்படுகின்றது. இது ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. இன்று திரு அவையின் உறுப்பினர்கள் மனக்கசப்புகள் நீங்கி
ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்று இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. காரணம், தொடக்க கால திரு அவையின் வாழ்வில் இன்றுதான் கொடிய பாவம் செய்து திரு அவையால் விலக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டனர். எனவே திரு அவை இன்றைய நாளை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. இன்றைய திரு வழிபாடு 4 பகுதிகளை கொண்டுள்ளது. இறைவார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்ற பவனி. இன்று நாம் குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பக்தியுடனும் உள்ளார்ந்த ஈடுபாடுடனும் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையாசீர் பெறுவோம். அன்னைக்கு சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் சகோதரர் ஜோஸ்வின் ஜோசப் அவருடைய இறையழைத்தலில் அவர் நிலைத்திருக்கவும், அனைத்து குருக்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், தமிழரசன் தைனஸ் ராணி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இயேசு அந்தோணி ஜாக்லின் லதா அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், விவின் ரிச்சர்ட் அவருடைய பிறந்த நாளாகி இன்று இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜாய் அண்ட் ஷீபா ஜாய் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வா ஜெனிஃபர் அவருடைய குடும்பத்திற்கு மற்றும் கரோலின் அறுவை சிகிச்சை நல்லபடியில் நடந்ததற்கு நன்றியாகவும், மைக்கேல் பிரதீப் அவருடைய பிறந்த நாளாகின்று இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தவ காலத்துடைய உச்சக்கட்டமாகிய 3 நாட்களை தாயாம் திரு அவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. அதில் முதல் நாள் இன்று பெரிய வியாழன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரிய வியாழனை நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய கிறிஸ்துவ வாழினுடைய மையமாக இருப்பது நற்கருணை. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நற்கருணையை ஏற்படுத்திய திரு நிகழ்வையும், தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவிய அந்த அற்புதமான நிகழ்வையும் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதைவிட மேன்மையான ஒரு விஷயம் நம் அனைவருக்குமே தெரியும். நற்கருணை என்றாலே குருத்துவம். குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை. இன்னைக்கு நிறைய பலவிதமான தொழில்கள், பலவிதமான பணிகளை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு பணி என்ன என்றால், பல புனிதர்கள் சொல்றாங்க, குருத்துவ பணி. எனவே இந்த நல்ல நாளிலே அருமையான இறை மக்களாகிய நாம் அனைவரும் குருக்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குழந்தைகளாக பிறந்து நமக்கு திருமுழுக்கு கொடுத்ததிலிருந்து நம்முடைய வாழ்வில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் கடைசியில நம் கல்லறையில புதைக்கப்படுகிற வரை ஒரு குருவானவர் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அவை ஒரு குருவாக இருப்பது என்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் அல்ல. அவைதான் நிறைய நேரங்களே அழகாக இந்த நாளில் வாட்ஸ்அப்ல நிறைய படம் குருக்களை நேசியுங்கள், குருக்களை நேசியுங்கள் என்று. சில நேரங்களிலே, பல நேரங்களிலே குருக்கள் பலவீனமானவர், நம் மனிதர் தானே. அவர்களை பலவீனங்களோடும் குறைகளோடும் நிறைகளோடும் கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளிலே நமக்கு திருமுழுக்கு கொடுத்த, நமக்கு புது நன்மை கொடுத்த, நமக்கு பாவசனம் கேட்ட, நமக்கு திருப்பலி நிறைவேற்றிய, நம்முடைய குடும்பங்கள் நடந்த அநேக ஆசீர்வாதங்களை பெற்று தந்த எல்லா குருக்களையும் நீங்கள் கனிவோடு நினைவு கூர்ந்து அவருக்காக செபியுங்கள். அதுவும் சிறப்பாக பணியாற்றி உடல்நலம் குன்றி இருக்கிற குருக்கள், பலவிதமான மனத்திலே வருத்தத்தோடு இருக்கிற குருக்கள், தனிமையில் வாழ்கிற குருக்களுக்காகவும் நாம் இந்த நாளிலே சிறப்பாக செபிப்போம். இந்த நாளில் மத்தியிலே இந்த திருப்பலி நிறைவேற்ற நம்மோடு இணைந்து 3 நாட்கள் பயணிக்க இருக்கிற அருள் தந்தையர்கள், தந்தை டென்னிஸ் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருப்பவர், சிஸ் சபையை சேர்ந்தவர். தந்தை அவர்கள் டார்ஜிலிங் ப்ராவின்ஸை சேர்ந்தவர். தந்தை லியோ அங்கிருக்கிறார், அவர் டெல்லி ப்ராவின்ஸை சேர்ந்தவர். இந்த பக்கம் அவரும் தந்தை லியோ அவர்கள், அவர் ஹசாரிபாத் ப்ராவின்ஸை சேர்ந்து 3 பேருமே லோயலா கல்லூரியிலே டாக்டர் பட்டம் பெற்று அவர்கள் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
நம்முடைய உதவி பங்கு தந்தை நானுமாக உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். என வந்திருக்கிற அத்தனை குருக்களையும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும் 6 பெண்கள் 6 ஆண்கள் இந்த பாதம் கழுவும் சடங்கிலே இருக்கிறார். வழக்கமா அதே நான் சொல்கிறேன், இப்பவே அதை ஈஸியா இருக்கு பேச முடியாது. ஆகவே பாத்தீங்கன்னா நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு அவர் எடுத்த முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பலர், அதாவது யாரை தொட மாட்டாங்களோ அவங்களாம் போய் தொட்டவர், அவருடைய கால்களை கழுவி முத்தம் கொடுத்தவர். அவர் தான் சொல்றார், பெண்களை கொண்டு வாங்க அப்படி சொல்லி பல ஆண்டுகளா நம்ம பங்களை இப்ப முதல் முறையா நாம நம்முடைய அன்பிய பெருமக்களை நாம இந்த நாளிலே இந்த பாதம் கழுவும் சடங்கிலே அவரை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபித்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு மனம் வருந்தி நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதம் மிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள்
இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் பல விழாக்களை கொண்டாடினர். அவர்கள் கொண்டாடியவற்றுள் முக்கியமான விழா பாஸ்கா விழா. பாஸ்கா என்றால் கடத்தல் என்பது பொருள். இஸ்ரேல் மக்கள் அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதன் நினைவாக இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. அன்று இஸ்ரேல் மக்களை கடந்து வந்த இறைவன் இன்று நம்மையும் கடந்து வர உள்ளார். நம்மை கடந்து வரும் இறைவனை வரவேற்று இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். பாஸ்கா இராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1-8 மற்றும் 11-14 முடிய உள்ள இறைமுத்துக்கள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறைப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில்
கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், உம் அடியேன், உமது அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவேன். ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவரிடையேயும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்திடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் அடிகளார் இயேசுவின் இறுதி ராவுணவின் போது அவரோடு இல்லை. எனினும் அன்று என்ன நிகழ்ந்தது என்று அழகாக எடுத்தியம்புகின்றார். இறைவன் நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இதனால் திருப்பலியும் குருத்துவமும் உருவாகியது. அனைவருக்கும் தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய முதல் திருப்பலியை விவரிக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை முத்துக்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைத்திருக்கப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை
அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகிறேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம்பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1-15 முடிய. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிவித்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனான யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலாடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உங்களுக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் அவர்களுள் அனைவரையும் தூய்மையாக இல்லை என்றார் அவர். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலாடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அவர்களோடு அமர்ந்தார். நான் உங்களுக்கு செய்தது என்னதென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரிவதற்கே வந்தேன் என்று பாதம் கழுவும் நிகழ்ச்சியையும், என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய அந்த ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்திய அந்த நிகழ்வையும், தன் மக்களை ஆண்டுதோறும் வழிநடத்தி நல்வழி நடத்த வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வையும், இந்த 3 நிகழ்வுக்கு அடிப்படையாக அடித்தளமாக இருப்பது என்னவென்றால் அன்பு கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பை பற்றி நான் இங்கு பேச வரல. அந்த அன்பை பற்றி ஏற்கனவே பலவிதமான மறைவுரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்று நாம் சிந்திக்கப் போவதோ 3. 1 பாதம் கழுவுதல், 2வது நற்கருணை, 3வது குருத்துவம். பாதம் கழுவுதல். எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கவங்க கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். கிராமத்துலேருந்து வந்திருக்கவங்க ரொம்ப சந்தோஷம். அதாவது கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சரியாக இல்லை அப்படின்னாக்க ஆடு மாடு அந்த வழியாக போவோம், மனுஷர்கள் அந்த வழியாக போவாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் சேரும் சகதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆடு மாடு போனுச்சுன்னா என்ன பண்ணும்? சாணத்தை போடும், ஆடு புழுக்கையை போடும், மூத்தத்தை பேஞ்சிட்டு போவோம். இப்படி அந்த வீதி முழுவதுமாக வந்து ஒரு சாக்கடை படைந்த ஒரு இடமாக இருக்கும். என்ன நகரத்தில் அது கிராமத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா? இந்த நகரத்தில் ஒன்றும் இல்லையா என்று பல பேர் கேட்கலாம். எத்தனை பேர் சந்தைக்கு போயிருக்கீங்க? அதாவது காய்கறி மார்க்கெட்டுக்கும் மீன் மார்க்கெட்டுக்கும் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க போல. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே போயிட்டு வர முடியாது. அது மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, சேரும் சகதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் பாலஸ்தீன நாட்டிலே நடந்தது. அந்த ரோட்டிலே தான் ஆடு மாடுகள் சென்று கொண்டிருக்கும். அப்பொழுது அவைகள் இடுகின்ற சாணங்கள் புழுக்கைகள் எல்லாம் மனிதனுடைய பாதங்களை அழுக்காக்கிவிடும். அப்படி அழுக்காகின்ற பாதத்தை விருந்தாளி வருகின்ற பொழுது வீட்டின் வேலையால் ஒருவர் அதை சுத்தம் செய்ய வேண்டும். சரி, வீட்டில் ஒரு ஆள் தானே சுத்தம் செய்யணும், எதுக்கு இயேசு செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, இயேசு சீடர்களோட போய் உக்காந்துருக்காரு. யாருமே வந்து அவங்க வழக்கத்தின்படி காலை யாரும் கழுவவே முன் வரல. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி யாரு பெரியவன், நான் தானா நீ தானா என்ற ஒரு போட்டி பொறாமை, ஒரு வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே நடந்தது. அப்பதான் இயேசு நினைக்கிறார், இவங்களை இப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு அவர் எழுகின்றார். மேலாடையை களைகின்றார், துண்டை இடுப்பில் கட்டுகின்றார், பாதங்களை கழுவுகின்றார், முத்தமிடுகின்றார். கொஞ்சம் பேர் கேட்கலாம், சாமி என்ன காலில் சாப்பிடுவாங்க, கையால் தானே சாப்பிடுவாங்க, இயேசுக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? அவர் கையை தானே கழுவிருக்குன்னு எதுக்கு பாதத்தை கழுவுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு மனிதனை முழு மனிதனாக ஆக்குவது என்னவென்றால் பாதம். அந்த பாதம் இல்லைன்னா என்னால் அங்கே நின்று உங்கள்கிட்ட பேச முடியாது. அதே இடுப்புக்கு கீழே வெட்டி எடுத்துட்டாலும் அவன் முடவன் தான் சொல்லுவாங்க, முழு மனிதன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இயேசு ஒரு மனிதனுடைய முழு தன்மை எது குறிக்கின்றது என்று அறிந்து அந்த பாதத்தை கழுவுகின்றார். மாசு படிந்த அந்த பாதம், கையில் வந்து எந்த மாசம் இருக்காது, அழுக்கு இருக்காது அவ்வளோ சீக்கிரமா. ஆனால் பாதத்தில் எல்லா விதமான அழுக்குகளும் மாசுகளும் படுகின்றன. அதை சுத்தம் செய்ய இயேசு முன் வருகின்றார். அந்த இயேசு எழுந்தது போல நாம் எந்த வித எண்ணத்திலிருந்து இல்லை எந்த மாதிரி ஒரு எண்ணத்திலிருந்து விட வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதாவது ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி, அந்த மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராசாத்தி. அவள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம், அடியே பாத்தியா அவள் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது,
புதுசாக வந்திருக்க எல்லாத்தையும் அவள் வாங்கி வச்சிருக்காளே, நல்ல பணக்காரியாக இருப்ப போல, நல்ல செல்வ செழிப்பாக இருக்காளேன்னு சொல்லி அவரை அந்த ராசாத்தியை பார்த்து எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு ராணி என்ற ஒரு குடும்பம் அங்கே வந்தது. அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசாத்தி குடும்பத்தை விட அதிகமான செல்வ செழிப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த மாடல் வந்து மார்க்கெட்டுக்கு வருதோ எல்லாமே இந்த வீட்டில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பணக்காரவங்களாக இருந்தாங்க. உடனே மக்கள், ராசாத்தி கிடக்கிறா, அவள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றும் இல்லாதவ, இங்கே ராணியை பாரு, ராணி போல் இருக்கா பாரு, அவளுக்கு என்ன குறைச்சு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ராசாத்தி ராணிக்கு இடையில ஒரு பொறாமை வந்துருச்சு. ராசாத்தி நினைச்சா நான் தான் பெரியவன் இந்த ஊரில், ராணி வந்ததுக்கு அப்புறம் ராசாத்தி ஒன்றுமே இல்லை. அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் கணவர் என் பிள்ளை இப்படி தான் இருக்குன்னு, நான் இப்படி தான் இருக்குன்னு, இது எல்லாம் எனக்கு தேவை, அந்த பிள்ளைய பாரு, அந்த கணவர் பாரு, அந்த மனைவி பாரு, அவள்கிட்ட எல்லாம் இருக்கு, என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நம் குடும்பத்தில் அமைதி இழந்திருக்கின்றோம். அதிலிருந்து நாம் எழ முயற்சிக்கின்றோமா? அந்த பதவிகளோ பட்டங்களோ பொருட்களோ நமக்கு ஒரு அங்கீகாரத்தை ஒரு அதிகாரத்தை கொடுக்குது என்றால் அவை இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட மனிதராக வாழப்போகிறோம்? அப்படி கொடுக்கின்ற அந்த பதவி இழக்க, அதாவது இயேசு எப்படி அந்த மேலுடையை கழட்டி தொண்டை கட்டினாரோ அதே போல் நாமும் இந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற அந்த பதவியை இழக்கதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அப்படி இழந்து விட்டால் நாம் எப்படிப்பட்ட மனிதராக வாழப்போகிறோம்? அந்த சூழலிலிருந்து எழுந்து வர நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை வந்து பாஸ்கா யூதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கா விழா எப்படி கொண்டாடப்பட வேண்டும், எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்று இன்றைய முதல் வாசத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த அவர்கள் கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு கானா தேசத்திற்கு, அதாவது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இழுத்து செல்கிறார். அந்த நிகழ்வை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். இயேசுவும் அப்படிதான் பாஸ்கா விழாவை கொண்டாடினார். எனக்கு அவரும் ஒரு யூதர். அப்படி கொண்டாடுனதில்லை, இவர் கொண்டாடினதுக்கும் மற்றவங்க கொண்டாடுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள். நினைவுன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. எத்தனை பேர் காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். அதாவது காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு 2-3 பேர் அங்கே கை தூக்குறாங்க. நீங்கள் முதல்ல அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லவ் ப்ரொப்போஸ் பண்ணப்ப உங்கள் மனைவியோ இல்லை ப்ரொப்போஸ் பண்ண அந்த ஆணோ என்ன உடை போட்டிருந்தாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லை என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா? இல்லை என்ன கொடுத்தாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. என்ன கொடுத்தாங்க? நீங்க என்ன கொடுத்தீங்க? முதல்ல அவர் அன்பை தெரிவிக்கிறப்ப வாட்ச் ஒன்று கொடுத்திருக்கார், கடிகாரத்தை ஒன்று கொடுத்திருக்கின்றார். இது நினைவு இருக்கின்றது. இதே ஸ்கூல்ல பசங்க நல்லபடியாக விளையாட்டு போட்டியோ இல்லை பாடங்களோ நல்லாக முதல் மாணவராக வந்தால் அவங்களை பாராட்டும் வகையில் அவார்டு கொடுக்குறாங்க. பங்குல கூட சிறந்த குடும்பம் சொல்லி ஒரு சில அவார்டுகள்லாம் கொடுக்குறாங்க. இல்லை குழந்தை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இப்போ ஒரு ஆல்பம் ஃபோட்டோவாக எடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். ஏன்னாக்க பிற்காலத்தில் அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு நினைவு கூடமாக இருக்க வேண்டும் என்று நாம் அவற்றை சேகரித்து வைத்திருக்கின்றோம். யாராவது பெரிய மனிதர் இறந்து போனால் அவருக்கு சிலை வைக்கின்றோம். ஏன் இங்கே கூட இயேசுடைய திருப்பாடல்களை பார்க்கும்போது இயேசு ஒரு மாமனிதர், அதனால் அவருடைய சிலுவையை நாம் வைத்திருக்கின்றோம். இப்படி பலவிதமான நினைவுகளை கொடுக்கின்ற நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் எதை இயேசு நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்? உலகத்தையே படைத்து உலகத்துக்கெல்லாம் மாபெருனா இருக்கின்ற நான் ஒரு மாட்டுக்குட்டியில் பிறந்தனே, அதை நினைவு கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றாரா? இல்லை நோய் நொடிகளை தொட்டு குணமாக்கி மக்களுக்கு தேவையான நல்லதையெல்லாம் செய்த பிறகும் என்னை சிலுவையில் அறைந்தார்களே, அதை நினைவு கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றாரா? எதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்? எதை நினைவு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார்? ஒன்றே ஒன்று,
அது எப்பொழுது தெரியும் என்றால் நாளைக்கு நமக்கு தெரியும். அந்த அன்பு, அதாவது சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு சோழ நாட்டு மன்னன் இருந்தான். அவன் மாடியில் உலாவி கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கழுகு ஒரு பறவையை துரத்தி கொண்டு சென்றது. அந்த பறவை பறக்க முடியாமல் அவன் காலடியில் வந்து விழுந்தது. உடனே அந்த கழுகு சொன்னது, இது எனக்கு சொந்தமான இரையாக போகிறது, ஆகவே அரசு இதை என்னிடம் கொடுத்து விடு என்று அந்த கழுகு கூறியது. உடனே அந்த அரசன் என்ன பண்ணா, சரி நான் மக்களையும் ஏன் ராஜ்யத்தில் உள்ளவங்களையும் கொடுமைப்படுத்தக்கூடாது, எல்லாரையும் அன்பு செய்யணுங்கிற ஒரு ரூலை நான் வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது ஏன் கண்ணு முன்னால கொடூரமாக அந்த கழுகு எப்படி இந்த பறவையை சாப்பிட போகும், அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே உள்ள ஒரு சிப்பாயை கூப்பிட்டு அவன் ஒரு கத்தியை வாங்கி தன் தசையிலிருந்து ஒரு பகுதியை அதுக்கு முன்னாடி தராசையும் கேட்குறான். தராசு வந்துருச்சு, புறாவை ஒரு சைடில் வைக்கிறான், தன் உடம்பிலிருந்து தசையை வெட்டி வைக்கிறான், பத்தில். கையை வெட்டி வைக்கிறான், பத்தில். காலை வெட்டி வைக்கிறான், பத்தில். பிறகு முழுவதுமாக அந்த தராசில் உட்கார்ந்து கொண்டான். சமமாக வந்து விட்டது. அப்பொழுது அரசன் சொல்கிறான், கழுகே உன் இறைக்கு நான் பலியாகிறேன், இந்த பறவை விட்டுவிடு என்று. உடனே அங்கு கழுகு பறவை இருந்தது, இரு வானதூதலாக மாறிவிட்டார்கள். அவர்கள் அந்த அரசனிடம் கூறியது, நீர் உண்மையிலேயே உன் மக்களுக்காக, உன் நாட்டில் உள்ள அனைத்து உயிர்களுக்காக உன் உயிரையே கொடுக்க துணிந்து விட்டாய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்வின் வழியாக புரிந்து கொண்டோம். அந்த துணிவை, அந்த அன்பை தான் நாம் நாளைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதை தான் நினைவு கூற இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். முடிவில்லா வாழ்வு நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவையிலே நான் மரிக்கின்றேன். ஆனால் தினந்தோறும் உனக்காக, உன் வாழ்க்கை நலம் பெற வேண்டும் என்பதற்காக உன் தாய் 10 மாதம் சுமந்து எடுத்து அல்லும் பகலும் உனக்காக கஷ்டப்பட்டு, உன் தந்தை தன் பிள்ளைகளோடு நேரம் கழிக்காமல் வெளியில் சென்று முதலில் கூறுகின்ற அனைத்து பேச்சுகளுக்கும் கேட்டு அவமானப்பட்டு உனக்காக கஷ்டப்படுகின்றாரே, அவரை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? அவர்களை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நமக்காக அவர்கள் சென்ற அந்த தியாகத்தை நாம் நினைவு கூறுகின்றோமா? அந்த தியாகத்தை நினைவு கூறதான் இயேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு என்ன அப்படின்னு நினைத்து அந்த முதியோர் இல்லத்தில் வயதான காலத்தில் நம்ம பெற்றோர்களை சேர்த்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும் என்றால் அவர்கள் செய்கின்ற தியாகங்களை நாம் எண்ணினோம், நினைவு கொண்டும் என்றால், எப்படி காதலிக்கும் போது அந்த மனைவி இனிமையாக இருந்தாலோ, எப்படி பிள்ளை பெறுகின்ற பொழுது அந்த குழந்தையின் பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றதோ, அவங்களுக்கு எப்போ அந்த நிகழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் என்றால், எப்பொழுது அந்த குழந்தைகள் தன் பெற்றோர்களை தன்னோடு வைத்து அவர்கள் கையால் அடக்கம் செய்கின்றார்களோ அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு இருக்கும் என்பது நான் அடித்தனமாக சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன். 3வது குருத்துவம். நீங்கள்லாம் இந்த பாஸ்கா உணவை கொண்டாடுன்னு இயேசு அப்போஸ்தலரோட பாஸ்கா விழாவை கொண்டாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டத்தோடு இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடிய அந்த நிகழ்வை ஒரு வரைபடமாக கொண்டு வர வேண்டும் என்று லியோனார்டோ டா வின்சி என்பவர் மிகவும் ஆசைப்பட்டார். அவர் மிகவும் வரைபடங்களில் சிறந்த வல்லவர். இன்னும் எத்தனையோ குணங்கள் அவருக்கு இருக்கின்றது. அவர் வரைபடங்களில் மிக சிறந்தவர். அவர் என்ன செய்தார் என்றால், எப்படியாவது இயேசை போல ஒரு மனிதனை பார்த்தால் அவனை ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த படத்தை நான் வரைந்து விடுவேன் என்று தேடி அலைகின்றார். ஒரு மனிதன் கிடைக்கின்றான், அவனுடைய உருவத்தை வரைகின்றார். அதே போல மற்ற 11 சீடர்களையும் எண்ணி பார்த்து அவர் செல்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்குள் ஒவ்வொரு நபராக கிடைத்து விடுகின்றார்கள். அவர்களை முன்மாதிரியாக வைத்து இயேசு மற்றும் 11 சீடர்களை அவர் வரைந்து விடுகின்றார். யூதாஸ் எப்படி இருப்பார், அவரை எப்படி வரையலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது அவருடைய உருவத்துக்கு நிகராக யார் ஒருவர் இருப்பார் என்று எண்ணி 11 வருடங்கள் காத்திருந்தார். 11 வருடம் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதனை பார்க்கின்றார். அவன்கிட்ட சொல்லுகின்றார், ஒரு 2 மணி நேரம் எனக்காக நீ செலவிடு, உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அந்த மனிதனுடைய உருவத்தை பார்த்து வரைந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி வரைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனிதன் அழ ஆரம்பிக்கின்றான். இவருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்றுமே பண்ணல, எதுக்கு இவன் அழ ஆரம்பிக்கிறேன்? சும்மா தானே உட்கார சொன்னேன், நான் தானே கை வலிக்க இவனுடைய வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இவன் எதுக்கு அழுகுறான் அப்படி என்று.
அப்பொழுது அவன் சொன்னான், உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். அவர் சொன்னார், தெரியலப்பா, நான் பல பேரை பார்க்குறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியலே என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், 11 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இயேசுவை வரைவதற்காக என்னை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தினீர். ஆனால் அதே 11 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜூடஸை போல வரைவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றீர் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, குருவானவர்களிடத்தில் இந்த 2 கேரக்டர்ஸும் இருக்கு. இயேசுவும் இருக்காரு, ஜூடஸும் இருக்காங்க. எப்பெல்லாம் நீங்கள் குருக்களுக்காக நீங்கள் அவர்களை மதித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றீர்களோ, அவர்களை ஒத்துழைக்கின்றீர்களோ, அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கின்றீர்களோ, அப்பொழுது அந்த இயேசுவின் பிரதிபலனை அவர்கள் மிக அதிகமாக கொடுத்து உங்களுக்காக தன் உயிரையே கொடுக்கறது கூட துணிந்து வருகின்றார்கள். ஆனால் அதற்கு மாறாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்கள திட்டுறது, அவங்க கூட போகாமல் இருக்கிறது, இல்லை அவங்கள நிபந்தனைக்கு உள்ளாகிறது என்று பலவிதமான இதுக்கு நீங்கள் ஆளாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த ஜூடஸை போல மாற ஆரம்பிக்கின்றார். ஆம் அன்பந்தவர்களே, இன்று எப்படி இயேசு அந்த அழுக்கான பாதங்களை கழுவி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாரோ, நாமும் எதிலிருந்து எந்த அழுக்கிலிருந்து பாதத்தை கழுவ வேண்டும் என்று நினைத்து அவற்றிலிருந்து விடுபட்டு அந்த நற்கொடை ஆண்டவரை ஏற்று அவருக்கு பிரதிபலியாக இருக்கின்ற குருக்களை மதித்து வாழ இந்த திருப்பலியில் நாம் சிறப்பான முறையில் மன்றாடுவோம். விசுவாசங்களின் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் எமது தேவைகளை உம்மிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றோம். எங்களது வேண்டுதல்களை நினைவாய் கேட்டது. இறைமக்கள் மன்றாட்டே உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, உயிருள்ள உம் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவிரே ஆசீர்வதியும். இவர்கள் உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உம்மை மக்கள் வழிநடத்த தேவையான திடன் பெற்றிட வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை எங்களுக்கு விட்டு சென்ற இறைவா, உம் பிரசனத்தை நற்கருணையில் சிறப்பாக உணர்ந்து அனுபவித்து அவை எங்களுக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடங்களான ஒற்றுமை, சமாதானம், தியாகம் போன்ற பண்புகளை வாழ்வாக்கி நல்ல திரு அவையையும் சமூகத்தையும் உருவாக்க சக்தி வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதம் கழுவி பணியின் மகத்துவத்தை உணர்த்திய எம் இறைவா, உம் பணியை உம் அருள் பெற்று செய்து கொண்டிருக்கும் உம் அருட்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் தங்கள் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றிட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருவணையின் நாயகனே எம் இறைவா, உம் பணியை செய்ய தொடக்க முதலே பலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உம் ஆவியையும் அருளையும் கொடுத்து வழிநடத்தி வருகின்றீர். இன்றும் இந்த அறிவியல் காலத்தில் உம் பணியை செய்ய ஆர்வமுள்ள நபர்களை தேர்ந்தெடுக்க எம் மறை மாவட்டத்திலும் எம் பங்கிலும் எம் குடும்பங்களிலும் இறை அழைத்தல் பெருக வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கின் மூலமாக எங்களையும் குருக்களாக பொது குருத்துவத்தில் பங்கெடுக்க அழைப்பு விடுக்கும் எம் இறைவா, நாங்கள் உம் அழைப்பினை உணர்ந்து ஏற்று அருட்பணியாளர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்களால் இயன்ற உதவியை செய்து பிறருக்கு நாங்கள் நற்செய்தியாய் வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த நாளுடைய அற்புதமான முதல் சிந்தனை, நாம் அனைவரும் தாழ்ச்சி உள்ளவர்களாக நம்மையே தாழ்த்தி கொள்ள பல உயர் நிலையில் இருந்தாலும், நிறைய படித்திருந்தாலும், நிறைய பதவிகள் வகித்தாலும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நமதாக்கி கொள்ள அருள் வேண்டுவோம். இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணை ஏற்படுத்திய ஆண்டவர்
நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய மையமாக இருக்கிற அந்த நற்கருணை திருப்பலி நம்முடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்கருணையை தகுந்த முறையில் உட்கொள்ள வேண்டும். நற்கருணைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் மரியாதையும் நாம் ஒருபோதும் அவசங்கு செய்யாமல் இருக்கவும், நமக்கு உதவி செய்தவர்கள், நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டியவர்களை, அவர்கள் செய்த அற்புதமான காரியங்களை நினைவு கூறக்கூடியவர்களாக மாறும் என்றாடும். குருத்துவத்தை நினைவு கூறுகிற வேளையில நான் சொன்னது போல உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் பழகிய, உங்களுக்கு அறிமுகமான நெருக்கமான அனைத்து குருக்களுக்காக, இளம் குருக்களுக்காகவும், இன்னும் இறையளத்தல் இந்த குருத்துவத்திற்காக இன்னும் அநேக வாலிப உள்ளங்கள் முன்வரந்து இறையரசை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்றும், பலவிதமான தடுமாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குருக்களுக்காக, பலவிதமான உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குருக்களுக்காக, வயது முதிர்ந்து மூத்த வயதடைந்து படுத்த படுக்கையிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அனைத்து குருக்களையும் கூட இந்த நாளிலே நினைவு கூறி செபிப்போம். மீண்டுமாக சொன்னது போல குருக்களை நேசியுங்கள். நம்முடைய வாழ்விலே குருக்கள் நம்முடைய வாழ்விலே அவ்வளவு முக்கிய அங்கமாக நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இடம் காணுகிற குறைகளை மட்டுமே முதன்மைப்படுத்தாமல் அவருடைய நிறைகளோடு கூட குறைகளோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்திருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். பாதம் கழுவும் சடங்கு. இப்போது இயேசுவின் அர்ப்பணத்தை, தாழ்ச்சியை வெளிப்படுத்தும் நிகழ்வை நினைவு கூற உள்ளோம். இயேசுவின் நிலையில் உள்ள நம் குருவானவர் நம் பங்கின் 12 நபர்களின் பாதங்களை கழுவுகின்றார். இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் தம் சீடர்களிடம் இருந்த ஏற்ற தாழ்வுகள், பழைய ஆதிக்க எண்ணம் முதலியவற்றை நீக்கி அன்பால் அனைவரையும் ஒன்றாய் இணைக்கின்றார். நற்கருணை நிறைவு பணிவே, பணிவாழ்வே. எனவே நாமும் தாழ்ச்சி என்னும் இறையன்பு வேண்டி இத்திருநிகழ்வில் பங்கெடுப்போம். சீடரோடு இயேசு வந்து பந்தியிலே அமர்ந்திருந்தார். நம் மேலாடை களைந்து இடுப்பினில் துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்தார். குவளையில் தண்ணீர் கொண்டு சீடர்களின் பாதம் தொட்டு துடைத்து விட்டார். பணிவாழ்வின் பெருமை சொன்னார். சீமோன் ராயப்பரை நாடி வந்து பாதங்களை கழுவிட இயேசு வந்த நேரத்திலே ராயப்பரோ பாதங்களை இயேசுவிடம் காட்டாது உரிமையில் கடிந்து கொண்டார். என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதா? ஒருபோதும் அனுமதி, ஒரு காலம் சம்மதி. நான் செய்வது இன்னதென்று இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். உன் பாதம்
அனுமதியாவிடில் என்னோடு பங்கில்லை. ஆண்டவரே போதகரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளை தலையையுமே முழுவதும் கழுவி விடும். முழுவதும் குளித்தவன் கால் மட்டும் கழுவினால் போதும் என்று அறியாயோ? நான் செய்வதன் அர்த்தம் என்னவென்று உமக்கு இந்நேரம் புரியாதோ? நான் ஆண்டவர் போதகர்தான், முன்மாதிரி காட்டுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவரது பாதங்கள் கழுவுங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை மனதினில் இருத்தி நாமும் வாழ்ந்திடுவோம். பிறர் பணி செய்து வாழ்வதை நம் வாழ்வின் கடமை, சீடரின் தகுதி என்போம். பிறர் பணி செய்து வாழ்வதை நம் வாழ்வின் கடமை, சீடரின் தகுதி என்போம். வார்த்தைகளை மனதினில் இருத்தி நாமும் வாழ்ந்திடுவோம். பிறர் பணி செய்து வாழ்வதை நம் வாழ்வின் கடமை, சீடரின் தகுதி என்போம். பிறர் பணி செய்து வாழ்வதை நம் வாழ்வின் கடமை, சீடரின் தகுதி என்போம். சீடரின் தகுதி என்போம். சீடரின் தகுதி என்போம். இயேசுவிலே மிகவும் பிரியமானவர்களே, ஒரு வரலாற்று நிகழ்வை இப்போது நான் நடத்தி நிறைவு செய்திருக்கிறோம். நீ பார்த்திருப்பீங்க, இந்த பாதம் கழுவும் நிகழ்வு. அந்த மிக அழகாக சொன்னது போல ஒரு அடிமை தான் கழுவணும். இயேசு தன்னை ஒரு அடிமை நிலைக்கு தாழ்த்தியதான் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறினோம். இப்போ நம்ம இரண்டாவது பகுதிக்கு செல்கிறோம். ஜப காலத்தில் நம்ம அநேகர் 40 நாள் கருவியெல்லாம் சாப்பிடாம காலை உணவை தவிர்த்திருக்கிறோம். அதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்படியான நோன்பு இருப்பது யாருக்காக கேள்வி நம்ம எழுப்பணும். இது கண்டிப்பாக நமது உடல் நலத்திற்காக அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாலும் நமது நலனுக்காக மட்டுமல்ல, அது சுயநலமாய் மாறிவிடும். பிறருக்காக இதை பற்றி அவைதான் ஒவ்வொரு நம்ம பங்கிலும் மட்டும் இல்லை, எல்லா பங்கிலும் பல தவக்கால உண்டியல்கள் கொடுப்பது. அதை பற்றி கடந்த வாரம் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த உண்டியலிருந்து எடுக்கப்படுகிற இந்த காணிக்கையானது நம்முடைய பங்கில் இருக்கிற ஏழை எளிய மாணவருடைய கல்வி நிதிக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. தந்தையர்கள் இப்போது முன் வருவார்கள். வின்சென்ட் பால் சகோதரர்கள் இதற்கு உதவி செய்வார்கள். எனவே நீங்கள் இப்போது காணிக்கை பாடல் பாடப்படும். இந்த உயரிய நோக்கு தான், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற உலகில் பிறரும் வாழ வேண்டும். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த உண்டியில் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி, அது இந்த காணிக்கை உண்டியல்கள் கண்டிப்பாக அனைத்துமாக நம்முடைய வின்சென்ட் பால்ஸ் அவரிடம் கொடுக்கப்படும். அவருடைய எண்ணிக்கை உங்களுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பேன். மொத்த தொகையும் நான் சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி நிதிக்காக பயன்படும். இப்போது
காணிக்கை பாடல். காணிக்கை செலுத்த 2-3 குருக்கள் இருப்பாங்க. எனவே தயவு செய்து வின்சென்ட் பால் இருக்காங்களா? பாடல். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் போய்
சகோதர சகோதரிகளை அன்றைய உங்கள் இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருநாளின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய தீரத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியத்தற்குரிய உயிர்ப்பினையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முத்திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கழிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெற்றும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக இருக்க எங்களுக்கு துணை செய்வீராக. இவரே உங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியா, மற்ற புனிதர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி அடைவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் நமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். அன்புக்குரிய இந்த அருமையான நாளிலே நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அற்புதமான ஒரு மாபெரும் விழாவை நாம் இன்று கொண்டாடி உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நற்கருணை நம்முடைய வாழ்வின் மூற்றும் மையமாக இருப்பது, நமக்கு நலம் தருவது, சுகம் தருவது, நமது வாழ்வை உந்தி தள்ளுவது. நற்கருணை இல்லாத ஒரு வாழ்வு நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தினந்தோறும் திருப்பலிகள் உலகம் முழுவதும் நான் ஒரு ஜபத்தை வாசிப்பேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் சொல்லி முடியும் ஜபம். அது அர்த்தம் என்னன்னா, உலகில எல்லா 24 மணி நேரமும் ஏதோ ஒரு இடத்துல திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த அருமையான நாளில நாம் திருப்பலியினுடைய மேன்மையை, நற்கருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்கிற அனைவருக்காக, நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக,
இதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு செபித்துக் கொண்டு இருக்க நம்ம ஒவ்வொருவருக்காக, அதிலும் சிறப்பாக குருக்களுக்காக, அனைத்து குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கியும்படி உலகுக்கு எல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராயர் ஜார்ஜ், இணையாயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுருண்டிருக்கிற நம்முடைய மக்களை கனிவோடு உமோடு சேர்த்துக்கொள். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எம்மேல் இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமருங்கள். இப்போது நற்கருணை வழங்கும் நேரம். சொந்த நற்கருடைய மேன்மையை மகத்துவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீ இருக்கிற இடங்களிலே அந்த கேட்டாண்ட கூட வருவாங்க. நீங்க யாரும் முண்டி அடித்து கொண்டு வர வேண்டாம். அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் நம்மிடம் நீங்க இருக்கிற நற்கருணை கொடுப்பார்கள். நம்முடைய அன்பிய பொறுப்பார்கள். கொஞ்சம் அவளை வழிநடத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரிசை கிரகமாக வந்து நற்கருணை பெற்றுக்கொள்வோம். பாடல்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்தருளும். ஆமென். ஒருவர் பிரின்ஸ் அஸ்ஸியா பார்த்து ஒரு கேள்வி கேட்டானாம். ஒரு வானதூதரை நீங்கள் பார்க்கிறீர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குருவானவரை நீங்கள் பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு முதலில் வணக்கம் செலுத்துவீர்கள்? ஒரு ஏஞ்சல் வானதூதரை பார்க்கிறீர்கள் முதல்ல, ஒரு குருவானவரை பார்க்கிறீர்கள். யாருக்கு முதலிலே குட் மார்னிங், வணக்கம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது பிரான்சிஸ் அசிசியா சொன்னாராம், நான் முதலில் குருவானவருக்கு தான். அவர் குருவானவர் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரான்சிஸ் அசிசியா ஒரு சகோதரர், அவர் ஃபாதர் ஆகல, சாமியார் ஆகல. நான் முதலில் குருவானவருக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்டா, என்னங்க ஒரு வானதூதர் குருவானவர் போய் நீங்க, அவரு மனிதர், வானதூதர் மேலிருந்து கீழே வந்திருக்கிறார், அவருக்கு முதல்ல வணக்கம் செலுத்துவதை விட்டு விட்டு நீங்க போய் முதல்ல குருவானவருக்கு வணக்கம் செலுத்துவேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது பிரான்சிஸ் அசிசியா இப்படி சொன்னாலாம், சொல்லுவது உண்மைதான். வானதூதர் மேலிருந்து வந்திருக்கிறார், அவர் ரெக்க வச்சிருக்கிறார், அவர் புனிதமானவர் தான். ஆனால் இந்த குருவானவர் தான் திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக இயேசுவை தன் கைகளில் ஏந்துகிறார், இயேசுவை நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை கொடுப்பவருக்கு நான் முதலில் வணக்கம் செலுத்துவதா, இயேசுவோடு இருப்பவருக்கு வணக்கம் செலுத்துவதா என்று சொன்னாராம். குருவானவருக்கு தான் நான் முழங்கால் படியிட்டு வணக்கம் செலுத்தேன் சொன்னாராம். இயேசுவனை பெரிய மாலை உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த பெரிய வேலைன்னா இந்த சாமியார் இதே வேலை தான், சாமியார்களை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா இல்லை. பல நேரங்களில் நீங்க குருக்கள் எப்படி பார்க்கணும் என்பதை இன்னைக்கு நம்ம பல நேரம் மறந்து போயிடும். ஒரு காலத்திலாம் சொல்லுவாங்க, அந்த குருக்களை பார்த்த விதம் வேற. இன்னைக்கு நம்ம நமநாகர் உலகில் வாழ்கிற போது குருக்களிடம் குற்றங்களை காண்பது, அவர்களை கணக்கெடுப்பது, இது மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறார். அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அவர்கள் குருவானவர்கள், அதான் மிக முக்கியம். ஆகவே இந்த குருவானவர்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி அவளை நேசிக்க கற்றுக்கொண்டாலே போதும். நீங்க ஒருத்தர் அன்பு லவ்லாம் பத்தி பேசினா, லவ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவனோட நம்ம குறைகளை அவ்வளவா கண்டுக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நிறைகளை மட்டும் குறை செஞ்சா கூட அதை பெருசுப்படுத்துமா. எப்போ நீங்க உங்க அன்பு குறைகிறதோ அப்போ என்ன பண்ண, நீங்க அவர்களை நேசிக்கல. ஏன் ஒருத்தர் சாமியாரோட குறை கண்டுபினா, அவர் அந்த அன்பு செய்யல, அதனாலதான் அவர் குறை கண்டுபிடும். வீட்டில் ஒரு மனைவியிடம், ஒரு கணவரிடம், பிள்ளைகளிடம் நீங்க குறை கண்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அன்பு அங்கு குறைந்து போகிறது என்பதான். அவை இந்த நாளிலே மீண்டுமாக நான் பெருசா ஒன்று சொல்ல விரும்பல. உங்களுக்காக உழைத்த உங்களுக்கு அறிமுகமான குருக்களை இன்னைக்கு மட்டும் இல்லை, அதான் இன்னைக்கு ஒரே வாட்ஸ்அப்ல எல்லாம் ஹாப்பி ஃபீஸ் ஃபாதர் இதோட முடிஞ்சிச்சு, நாளைக்கு வா உனக்கு சிலுவை இருக்கு, பெரிய சிலுவை வச்சிருக்க வா அப்படின்னு சொல்லி அவளை துன்புறுத்துவளாக அல்ல, மாறாக அவளை நேசிக்கின்றவளாக மாற. இன்னைக்கு மட்டும் அல்ல, வீடு மாசம் பெரிய வியாழன் மட்டும்தான் குருக்கள் அல்ல. 364 குருக்கள் தான் இருக்காங்க. 360 வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 360 அவர்கள் குருக்களாக எல்லா இடங்களும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாள். எனவே இங்க இருக்கிற குருக்கள் அல்லது பங்கு தந்தையா, நான் உதவி பங்கு தந்தை மட்டும் அல்ல, உங்களுக்கு தெரிந்த அத்தனை குருக்களும் சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி பல பலவீனங்கள், குறைகளை நீங்கள் கண்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதோடு கூட நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்து பாருங்கள். அவங்க செய்கிற சின்ன சின்ன காரியங்களை உற்சாகப்படுத்துங்க. எனக்கு பெரிய பிரச்சனையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணதை மறந்துட்டோம். அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லக்கூடிய நாம் எத்தனை முறை குருக்கள் செய்கிற காரியங்களை நல்லா பண்றீங்க, அருமையா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு
தட்டி கொடுப்பவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும். நான் இன்னொரு பிரசங்கம் வைக்க விரும்பல. எனவே மீண்டுமாக இந்த நாளில் மீண்டும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து இங்க இருக்கிற குருக்கள் மற்ற அனைத்து குருக்களுக்கும், உங்கள் தெரிந்த குருக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்பும் ஒன்னே ஒன்று தான், எங்கள் குருக்களுக்காக செபிக்கணும். அது மிக முக்கியம். சில பல நேரங்களில் நம்ம ஏன் இன்னைக்கு குருக்கள் தவறான வேற மாதிரி போறாங்கன்னா சரியான ஜெபம் இல்லை. அதனால தான் உங்கள் குருக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். குருக்கள் அவருடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு உங்கள் ஜெபம் மிக பேருதவியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன், இறை அழைத்தல் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை பற்றி தான் பேசணும், பட் இருந்தால் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே இருக்காங்க சேஷ சபை குருக்கள். முதல்ல உங்களுக்கு சபை குருக்கள்னா பல சபைகள் இருக்கிறது. சேஷ சபை, லோயலா கல்லூரி, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளுடைய கல்விக்காக இந்த கல்வியை கொடுப்பதற்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறார். இன்னும் நம்முடைய சலேசியர்கள் பள்ளி அப்படியாக நிறுவனங்கள் வழியாக செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் பல பல சபைகள் இருக்கிற உலகம் முழுவதுமே இன்னைக்கு நிறைய சபைகள். இப்போ நாங்களாம் மறை மாவட்டம், நான் மட்டும்தான் மறை மாவட்டம், மற்ற எல்லாருமே சபை குரு. நம்ம உதவி பங்குறது கூட சபை குரு தான். அப்போ எங்களுடைய பணி பங்கு பணி மறை மாவட்டத்துக்கு. அப்போ ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நிலையில மறை மாவட்ட குருவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சொன்ன மாதிரி சபை குருக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு தெரியும், ஒரு காலத்துல 5 புள்ள இருந்தாங்க, 6 புள்ள இருந்தாங்க, அதில் ஒருத்தர் 2 பேர்லாம் குருக்களாக. இன்னைக்கு வீட்டுக்கு 2 புள்ள, அந்த ஒரே புள்ள, ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சுட்டு அவங்கள நம்ம அனுப்புவதற்கு நிச்சயமா தயங்குவோம். அப்ப இது எப்படி எடுத்து செல்வது? யார் என் பணிக்காக செல்வார் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் ஏசாயா எரேமியா பார்த்து. அப்ப இந்த பணி தொடரணும், உலகம் முடியும் வரை இந்த பணி தினமும் நடைபெற்று கொண்டே இருக்கு. இப்போ இந்த பங்குல யாராவது ஒரு பங்கு சாமியார் பூச வச்சே ஆகணும். அப்ப அதற்கான தொடர்ச்சி இருக்கணும். அப்படின்னா இறை அழைத்தல் தான் முக்கியம், தேவ அழைத்தல். ஆகவே இந்த நாளில நான் மீண்டும் வாங்க சொல்றேன், நம்ம ஜபிக்கணும். முதல்ல இறை அழைத்தல் நம்ம பங்குலேருந்து குருக்கள் உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இந்த குருத்துவ நிலைக்கு நாம அனுப்ப முன் வர வேண்டும். முதல்ல நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் வருகிற 10ஆம் தேதி மதியம் மாலை 4 மணியிலிருந்து 13ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக தேவழைத்தல் முகாமானது நடைபெறுகிறது. நான் அதை பற்றி சொல்லிட்டேன். எனவே விருப்பம் உள்ளவர்கள் யாராக இருந்தால், ஆர்வம் உள்ளவர் தான் முக்கியம். எனக்கு இதை போன ஆசையாக இருக்கு, நான் போய் சும்மா கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வரேன். தயவுசெய்து வாருங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவ்வாறே கூட நம்முடைய தந்தையர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு கூட லோயலா கல்லூரியில் கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்காக இறை அழைத்தல் முகாம் வைத்திருக்காங்க. நீங்களாம் ஒரு பெரிய டாக்டர் படிக்கணும் அல்லது ஒரு பெரிய கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆகணும்னா நீங்கள் சபைக்கு போயிடலாம். இப்படியாக பல இடங்கள்ல இந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்றாலே தெரியும், இந்த மாதிரி இந்த கேம்ப், லொகேஷன் கேம்ப், தேவழைத்தல் முகாமானது நடைபெறுகிறது. மீண்டுமாக சொன்ன மாதிரி நம்முடைய பங்கில் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. அப்படியாக இன்னைக்கெல்லாம் உலகம் வேற மாதிரி போய்கொண்டு இந்த மாதிரி ஒரு பணிக்காக உங்கள் பிள்ளைகள் அனுப்பலாம். அவ்வாறு நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய சிஸ்டர்ஸ், அருள் சகோதரிகளுக்காக பணியாற்றக்கூடிய நம்ம பங்கில் இல்லவே இல்லை சிஸ்டர்ஸ். அவை எவ்வளோ இளம் பெண்கள் இருக்கீங்க. இந்த பிள்ளைகளை கூட நீங்க பக்குவப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த பிள்ளைகளை பணிக்காக அனுப்ப உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இது கடைசி ஜெபிக்கப்படும். ஜெபித்த முற்பாடு நம்ம மிக முக்கியமான இப்போ நற்கருணை இடமாற்றத்தை நாம் செய்வோம். அதற்கு ஒரு முன்னுரை வாசிப்பாங்க, அதற்கு பின்னாடி ஒரு பவனி இருக்கும். அந்த பவனி எப்படி நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பவனி சென்ற பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இரவு 8:30 மணியிலிருந்து பாடகர் குழுவினர் தொடங்குறாங்க. நற்கருணை ஆராதனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குழுவிற்கும் 2 அன்பியங்கள் அப்படியாக போட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழுவும் அன்பியம் 1/2 மணி நேரம், ஒன்றுமே இல்லை, நீங்க போய் உட்காந்து 2 பாட்டு பாடினா முடிஞ்சிச்சு. ஆனா இந்த நாளைய தினம் உங்களுக்கு தெரியும். ஆகவே தொடர் நற்கருணை ஆராதனை நம்ம பங்குல நடைபெற இருக்கிறார். முடிந்த அளவுக்கு அந்த 1/2 மணி நேரம் வந்தால் போதும் மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், வீட்டுக்கு சாப்பிட்டோட வந்து ஆண்டவரில் உட்காரு. ஏன் சொல்றார், என்னோடு வெடித்திருந்து ஜெபிக்க 1 மணி நேரம் உங்களால் முடியாதா அப்படி கேட்கிறார். பல மணி நேரங்கள் செல்போனை வைத்து கொண்டு நோண்டி கொண்டு இருக்கிற நாம் அனைவருமே 1/2 மணி நேரத்துக்கு கணக்கு பார்ப்போம். ஆகவே இந்த நாளைய நாள் மிக முக்கியமான நாட்கள். இந்த நேரம் 1/2 மணி நேரம் வந்தேன், 2 பாட்டை பாடினேன், ஒரு ஜோமாலையை சொன்னேன் அப்படின்னு கதையை முடித்து கொள்ளாமல் நான் சொன்ன அந்த நன்பியங்கள் இதற்காக தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் முழுமையாக
நிறைய பேர் வரணும். 4 பேர் வந்து ஜோம் பண்ணிட்டு போடு அன்பத்தில். ஆகவே இருக்கிற அந்த மொத்தம் 20 பேரோ 25 குடும்பங்களோ நீங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மற்ற நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். எனவே நாளை மாலை வரைக்கும் தொடர் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. அதை நீங்கள் முழுவதுமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், இங்கு எடுக்கப்பட்ட இந்த காணிக்கை நான் சொன்ன மாதிரி நம்முடைய ஏழை எளிய மாணவர்களுக்காக கொடுக்கப்பட. சப்போஸ் நீங்கள் யாரும் எடுத்து வரலன்னா நாளை கூட எடுத்துருவாங்க. அதை நம்ம வின்சென்ட் பாலவர்களுக்கு கொடுத்து நாம் உதவி செய்வோம். நாளை தினம் மிக முக்கியமான ஒரு நாள். அதை வந்து பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே. இயேசு இறந்தார். நம்முடைய குடும்பத்தில் நம்ம அன்பு செய்த ஒருவர் இறந்து போனால் எப்படி மகிழ்வோடு இருப்போமா, சந்தோஷமா இருப்போமா? ஆகவே எனக்காக நமக்காக மரித்த இயேசுடைய இறப்பை நினைவு கூறுகிற நாள். அவர் திரு அவை நாளைக்கு சொல்றது, காலை வந்து நம்ம காலை ஒருவேளை உணவை தவிர்க்கணும். 10 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்க அத்தனை பேரும் நாளைக்கு கண்டிப்பாக அசைவமே நம்ம சாப்பிடக்கூடாது. புனித வெள்ளி, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் இருந்தால் நான் சொல்றேன். அவை நாளை நான் சொன்ன மாதிரி மிக முக்கியமான நாள். அவை நான் சொன்ன மாதிரி நாளைய தினம் தொடர் நற்கருணை ஆராதனை கலந்து கொள்வோம். வழக்கமாக நடைபெறுகிற அந்த 3 மணி சிலுவை பாதை நான் முதலே சொல்லிட்டேன். அந்த சிலுவை பாதையை நம்ம மாற்றி அமைத்திருக்கிறோம். அது தெருக்கள் வீதிகள் வழியாக செல்வதை பல ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய இளையோர் இந்த வருடம் ஒரு நம்முடைய உதவி பங்கு தந்தையுடைய முயற்சியோடு கூட இணைந்து மிக அற்புதமாக மிக தத்துருவமாக இந்த இயேசுடைய பாடுகளை நம் கண்முன்பாக நடித்து காட்ட இருக்கிறார்கள். வெறும் எனாக்ட்மெண்ட், பிளே, டிராமாலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கதைலாம் இல்லை. அவர் நம்ம முன்னாடி இயேசுடைய பாடுகளை அப்படியே நினைத்து நடித்து காட்டுவார். தத்துருவமாக தந்தையர்கள் நமக்கு ஒரு சிறிய விளக்க உரையும் ஒவ்வொரு நிலையிலும் சிலுவை பாதை தியானிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், வெயில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் நாளைய தினம் வந்து நாம் கலந்து கொள்ளவே 4:30 மணி 4:30. நான் இன்னைக்கே பார்த்தேன் 4 மணிக்கு இந்த இடம்னா கொஞ்சம் நிழலாக மாறிவிட்டது. நாளை மாலை 4:30 மணிக்கு 3 மணிக்கு இல்லை, 3 மணிக்கு வந்துட்டு ஏன் சிலுவை பாதை துவங்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது. மீண்டுமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டோம். அன்பிய பொறுப்பான வழியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை சொல்லிக்க மற்ற விஷயங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். நாளை மாலை இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்துலயே நாளை மாலை 4:30 மணிக்கு நம் கண் முன்பாக இங்கு இயேசுடைய பாடுகளை நம்முடைய இளையோர் நமக்கு நடித்து காட்டுவார்கள். தொடர்ந்து சிலுவை பாதை அதோடு தியானிக்கப்படும். அதை தொடர்ந்து இயேசுடைய திருப்பாடுகள், அதாவது அவருடைய திருச்சிலுவை மொத்தம் இப்படியான அந்த திரு நிகழ்வுகளானது நடைபெறும். எனவே மீண்டுமாக நாம் சொல்வது, நாளை மிக முக்கியமான நாள். காலையிலேருந்து நடைபெறுகிற அந்த ஆராதனை 3 மணிக்கு நிறைவு பெறும். நோட்டீஸில் போட்டிருக்கேன். 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் பொது ஆராதனை. சரியா? வழக்கமாக அந்த 3 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம சிலுவை பாதை போயிடுவோம். இந்த முறை 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் யார் போனால் வந்து அந்த ஆராதனை வழி நடத்துங்க. யாருக்கு வேணும் பாட்டு ஒருத்தராக வழி நடத்துங்க. எல்லாரும் ஒரே இடத்துல பொது ஆராதனை 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கோம். அந்த பொது ஆராதனையில் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். சரியாக 4:30 மணிக்கு இந்த இடத்துல இதே மேடையில் இந்த சிலுவை பாதை பாடுகளின் பாதையை நம் முன்பாக இளையோர்கள் நடத்துவார்கள், நடித்து காட்டுவார்கள். தந்தையர்கள் அதற்கான சிந்தனையை கொடுப்பார்கள். தொடர்ந்து அத்தனை நிகழ்வுகள் நடைபெறும். நாளை தினம் நம்ம எடுக்கிற இந்த காணிக்கை, சிலுவை மொத்த காணிக்கை உங்களுக்கு தெரியும், புனித பூமி அதனுடைய சீரமை பணிகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கிலிருந்து எல்லா பங்கிலும் எடுக்கப்பட்ட காணிக்கை நம்முடைய மறை மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே நீங்கள் அதற்கான தாராள உதவியை செய்யுமாறு கூட அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே நம்மோடு பணி இணைந்து திருப்பணி நிறைவேற்றிய அருட்தந்தை டென்னிஸ், அருட்தந்தை லியோ நாளையும் நாளை மறுநாள் கூட நம்மோடு கலந்து கொள்வாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த கரபடி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த குருத்துவ விழா, நற்கருணை பெருவிழா, இந்த சிறப்பான நாளிலே உங்களோடு இணைந்து உங்களோடு ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்கள் மூவருக்கும் வாய்ப்பு கொடுத்த நமது பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கு எங்களது இயேசுவி குருக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். பங்கு தந்தை அவர்கள் ஒகேஷன் ப்ரொமோஷன் தேவழத்தில் பற்றி ஏற்கனவே நிறைய பேசினாரு. இருந்தாலும் சுருக்கமாக
நான் திரும்பவும் அதை ஒரு முன்னிறுத்த உங்களுக்கு முன்னால் முன்னிறுத்த விரும்புகின்றேன். நான் பணி செய்வது நேபாள நாடு, பூட்டான் நாடு, சிக்கிம் மாநிலம் மற்றும் மேற்கு வங்காளத்திலுடைய டார்ஜிலிங் பகுதி. இது டார்ஜிலிங் ப்ராவின்ஸ். அருட்தந்தை லியோ ஆரோக்கியராஜ் பிரசங்கம் வச்சவர் டெல்லி ப்ராவின்ஸ், அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் மற்ற அந்த வட மாநிலங்களிலே அவர் பணியாற்றுகிறார். அருட்தந்தை லியோ சவரிமுத்து அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஹசாரிபாக் பகுதிகளிலே அவர் பணியாற்றுகிறார். நாங்கள் மூவருமே எங்கள் லோயலா கல்லூரியிலே எங்களது ஆராய்ச்சி படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ சொல்றதான் முக்கியம். 12ஆம் வகுப்பு முடித்த, அதற்கு மேல் படித்த ஆர்வமுள்ள தம்பிங்கள் உங்க பங்கு அமையர் அணுகலாம், இல்லது எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா தமிழ்நாட்டை விட அந்த வட மாநிலங்களில் கடவுளுடைய பணியை பரப்புவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வாங்க, உங்க தாராள மனசை கடவுள் ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலமா உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நமது இறுதி மன்றாட்டு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை இடமாற்றத்துக்கான முன்னுரை. நற்கருணை இடமாற்ற பவனி தம் சீடர்களோடு இறுதி ராவுணவில் பங்கு கொண்டு பாதங்களை கழுவி தம் உடலையும் இரத்தத்தையும் கையளித்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது கெட்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்து தன் பாடுகளை தியானித்து ஜெபிக்க செல்கின்றார். பாடுகள் பட்டு சிலுவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க கையளித்த இயேசு பெருமையாக்கப்படுகின்றார். இதன் நினைவாகத்தான் இன்று இறைவனின் பிரசன்னம் திருப்பீடத்தை விட்டு செல்கின்றது. இந்த பவனியில் நாம் பக்தியுடன் பங்கேற்போம். இது நற்கருணை இடமாற்றம். முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து 12 சீடர்கள் 12 சீடர்கள் வரிசையாக செல்வார்கள். அதைத் தொடர்ந்து அருள் சகோதரர்கள், அதைத் தொடர்ந்து அருள் தந்தையர்கள் நற்கருணையை எடுத்துச் செல்வீங்க. அப்படி இருங்க, யாரும் வர வேண்டாம். பாடுவாய் என்ற நாவி, பாடுவாய் என் நாவி என்ற பாடலானது பாடப்படும். வழி விட்டீங்கன்னா அப்படியே உள்ள போய் நற்கருணை வைக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் அனைவருமாக மணி இப்போ 8:20 தான் ஆகுது. ஆகவே அனைவருமாக கொஞ்ச நேரம் கூட இருந்து நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடுவாய் என் நாவி. உயர்ந்த தேவரத்த ரகசியத்தை எந்த நாவை பாடுவாயே. அவர் நமக்காய் அளிக்கப்படவே மாசில்லாத கண்ணினின்று நமக்கு என்று பிறக்கலாம். அவனி மீதில் அவர் வரிந்து அறிய
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இப்போது பாடலுக்குரிய இந்த